ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். பருப்பு இல்லாம வெறும் பொட்டுக்கடலையை வச்சுட்டு சூப்பரா இட்லிக்கும் தோசைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸிங்க. தக்காளி வெங்காயம் இருந்தா மட்டும் போதும். வீட்டில் இருக்க ஐட்டம் வச்சு நம்ம ஈஸியா 5 நிமிஷத்துல ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் குக்கர் இல்லை கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. கூடவே 4 பல்லு போல பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் 4 பழுத்து தக்காளி போல ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் அரிஞ்சிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தாங்க சீக்கிரட்டான ஒரு விஷயம் இருக்கு. 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அதை கரைச்சி வச்சுக்கோங்க. குக்கர் ஒரு விசில் வந்ததும் திறந்து பார்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளியை நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை இதில் நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 5 நிமிஷம் போல குழம்பு கொதிச்சு வந்ததும் கை நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. நல்லா சுட சுட இட்லி ஊற்றி இந்த குழம்பை வச்சு நிறைய தாராளமாக வச்சு சர்வ் பண்ணி வீட்டில் இருக்கவங்க கொடுங்க. சும்மா டேஸ்ட் சொல்லவே வேணாம், அப்படி இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்காக இந்த பிளேட்டில் சர்வ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி பிளேட்டில் மாற்றிட்டு சும்மா தாராளமாக இந்த சாம்பாரை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதுதாங்க. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபியை சென்ட் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.